நம்ம மாடல் பாத்தீங்கன்னா 99% அந்த ப்ராப்ளத்தை வராது போட்டா ஓடிட்டே இருக்கும். நோ மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை. ரைட் சும்மா தொடச்சி வச்சுட்டு இருந்தா போதும் மிஷினை. ரைட். வேற எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சவுண்ட் வராது, ஃபேன் சவுண்டு தான் வரும். என்ன சொல்றீங்க? வீட்டில் ஃபேன் வர சவுண்டு மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஏன்னா ஃபுல்லாக வந்து லூப்ரிகேட் வந்து இது போட்டிருக்கு, நம்ம கிரீஸ் போட்டிருக்கு. ஆயில் கிரீஸ் ஹீட் ஆச்சுன்னா ஆயில் ஆகிடும். 40 kg ஃபுல் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் செய்கிற மாடலை விட கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிறீங்க? 6 key மாடல் பண்ணிட்டு இருக்கோம். 6 key. ஓகே. மில்லிங் டைப் மாடல். இந்த மாடல் பார்த்தா இந்த 6 key போயிட்டு கியர் பாக்ஸ்ல 6 key அப்படி லாக் ஆயிடும். ஓகே. ஷேக்கிங் வராது. கரண்ட் கிரிப்பா பிடிச்சிக்கும். ரைட். ஆனா லைஃப் வரும்ன்றீங்க. லைஃப் அதிக நாள் வருங்க. இந்த மிஷின் நீங்க காலாங்கடல எத்து போடுற வரைக்கும் இது உடையாது. அப்படியே தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சவுண்ட் வராது, ஃபேன் சவுண்டு தான் வரும். என்ன சொல்றீங்க? வீட்டில் ஃபேன் வர சவுண்டு மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது நம்ம வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக், கை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே அதுவே தள்ளிக்கும். நம்ம குறிப்பிட்ட 15 கிலோ போறோம்னா அதுக்கு தண்ணி போட்டு உட்காந்துக்கலாம், கூட போய் டீ சாப்பிடலாம், டிஃபன் கூட சாப்பிட்டு வரலாம். ஆமாம் டைமிங் முடிஞ்சிச்சுன்னா ஸ்மெல் வரும். அது நல்லா புண்ணாக்கு ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு செட்டு கொடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு பார்க்க போகிறோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான வீடியோன்னு கூட சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இரும்பு செக் மிஷின் மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்திருக்கும். எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை. ஓகேங்களா? ஸோ இவங்ககிட்ட எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கும்போது சர்வீஸ் மெயினாக வேணும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும் சரி, சர்வீஸ் ஆகட்டும் சரி, மிஷினோட வாரண்டி ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மேனுஃபேக்சர் யூனிட்டுக்குள்ளே என்ட்ரு ஐட்டம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வணக்கம் பிரதர். வணக்கம் சார். நம்ம இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு செக் பண்ணிட்டு இருக்கோம். இரும்பு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ மரச்செக்குக்கும் இரும்பு செக்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இரும்பு செக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக சுத்தம். ஓகே. மரச்செக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சுத்தம். ஓகே. மரச்செக்கில் வர எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரன்ஸ் சொல்கிறாங்க. இரும்பு செக்கில் வர்றது வந்து அந்த அளவுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. எப்படி சொல்கிறீங்க? அதை வந்து மரச்செக்குலேருந்து வர எண்ணெய் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதையும் சூடுபடுத்தணும். ரைட். சூடுபடுத்துறதுனால பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த நறுமணம் போயிடுது இல்லையா? ஆமாம். நான் எப்படி இருந்தாலும் ஒரு எண்ணெய் எடுத்துட்டு போனோம், சூடுபடுத்தணும். அப்போ அதை பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஒரு 3 டிகிரி 4 டிகிரி மட்டும்தான் அந்த சூடாகிடும். அதையும் நம்பி கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுத்த கம்மி பண்ணிடலாம். அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணால் அதுவும் அந்த ஹீட் வந்து கம்மியாகிடும். ரைட். அதுவும் கோல்டு ப்ரெஸ் மாதிரி வரும். அதையும் நாங்கள் செஞ்சு தருவோம். ஸோ ஓகே. எல்லா இடத்துலையும் இந்த இரும்பு செக் இருக்கிறது தானே, நம்மகிட்ட என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரும்பு செக் போட்டதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட் நிறைய இருக்கு. ஓகே. நான் என்னுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் நல்லது நான் சொல்லலை. எல்லாரும் செய்கிற மாடலை விட கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்கிற மாடல்னா இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி. ஓகே. உரலுக்கு கீழே வர அந்த ஒரு காடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஷாப்ட்டு ஒரே காடி தான் இருக்கும். இந்த ஒரே காடி? ஆமாம். ஓகே. இந்த ஒரு காடியில் தான் வந்து ஒரு சின்ன ஒரு பின்னு லாக் ஆகும் கியர் பாக்ஸில். அது ஓடிட்டு இருக்கும். ஓகே. இது ஓடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து 1 வருஷம் 2 வருஷம் நல்லா தான் ஓடும். இப்போ வந்து அதனுடைய டெம்பர் வந்து குறைஞ்சிடும். போக 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 டெம்பர் குறைஞ்சிடும். அதாவது வந்து இப்போது கரண்ட்டு நின்னதுக்கப்புறம் நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து விடும்போது வந்து புண்ணாக்கெல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் அந்த உரலில் உலக்கல. ஓகே. அந்த ஆறி போனதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிடும். அந்த கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணும்போது இந்த கீ உடையறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக அங்கே பாருங்கள். இது உடஞ்சதா? ஆமாம். ஓகே. அந்த ஒரு காடி வந்து உடஞ்சது. இது உடஞ்சது. ரைட். ஓகே. இதில் வர்றது இதுதான் உடஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறும், தலையாட்டிட்டே சுத்தம். எந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கிரிப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடும். மற்ற இடத்துல பார்த்தா தலையாட்டி சுத்தம். ஓகே. நம்மளது பார்த்தீங்கன்னா 6 key மாடல் பண்ணிட்டோம். 6 key. ஓகே. மில்லிங் டைப் மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த 6 key போயிட்டு கியர் பாக்ஸில் 6 key அப்படி லாக் ஆகிடும். ஓகே. ஷேக்கிங் வராது. கரண்ட் கிரிப்பா பிடிச்சிக்கும். ரைட். ஆனால் லைஃப் வரும்ன்றீங்க. லைஃப் அதிக நாள் வருங்க. இந்த மிஷின் நீங்க காலாங்கடல எத்து போடுற வரைக்கும் இது உடையாது. அப்படியே தான் இருக்கும். இந்த செக் மிஷினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வர ஒரே ஒரு இதுதான். இது மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். அதையே நாங்கள் வந்து ப்ராப்ளம் வராத மாதிரி பண்ணி இந்த மாதிரி
செஞ்சு. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு செக் மிஷின் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு வயசானவங்க, அதாவது ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் அப்பா அம்மாவுக்கு, நான் கூட நினைப்பேன் ஒரு அப்பா அம்மா கூட வச்சு கொடுத்தா அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இதனுடைய நிறைகள் குறைகள்லாம் எப்படி அவங்க சர்வீஸில் கண்டுபிடிப்பாங்க, எப்படி ஃபால்ட்லாம் கண்டுபிடிப்பாங்க? அதுதான் சார் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து 100க்கு 50% கண்டிப்பாக வரும். நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா 100க்கு 99% அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வராது. போட்டால் ஓடிட்டே இருக்கும். நோ மெயின்டெனன்ஸே எதுவும் இல்லை அதில். ரைட். சும்மா தொடச்சி வச்சுட்டு இருந்தால் போதும் மிஷினை. ரைட். வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. சூப்பர். என்னென்னவெல்லாம் பண்ணலாம் இதில்? இந்த பார்த்தீங்கன்னா தேங்காவில் இருந்து தேங்காய், சன்ஃப்ளவர், கோகனட்டு, அந்த கிரவுண்ட் நெட்டு, சீசம் எல்லா ஐட்டமும் போடலாம். ஆயில் வர எல்லா ஐட்டமும் போடலாம். எல்லாரும் நம்ம கம்பெனி நேம் என்ன, நம்ம எங்கே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே? கார்த்திக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஓகே. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறேன், எவ்வளோ நாளில் எனக்கு வரும்? இன்கேஸ் நான் வந்து ஈரோடுன்னு வச்சுக்கோங்க, ஈரோடுக்கு எவ்வளோ நாளில் கொண்டு வந்து தருவீங்க? ஈரோடில் 10 நாளில் வந்து டெலிவரி கொடுத்துரும். ஓகே. டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இது எப்படி ஃபிட் பண்ணுன்றது தெரியாது இல்லையா? தெரியாது, நாங்களே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு என்ன எப்படி வந்து ஆடுறது சொல்லிட்டு 3-4 டைம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு வரும். ஓ, இது அப்படியே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம். சூப்பர். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் ஆஃப் மிஷின் பண்ணுறோம். ஓகே. சிங்கிள் பேஸு, 3 பேஸு. 3 பேஸ்லேயே வந்து 7.5 HB, 5 HB, 10 HB பண்ணுறோம். ஓகே. சிங்கிள் பேஸில் 5 HB மிஷின் பண்ணுறோம். சிங்கிள் பேஸில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. சிங்கிள் பேஸில் நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். 12 கிலோ வரைக்கும் போடலாம். 12 கிலோ ஆமாம். எல்லாருமே 3 பேஸ்லேயே அவ்வளோதான் போட்டு ஆட்டுவாங்க. நம்ம சிங்கிள் பேஸ்லேயே போட்டு பண்ணிக்கலாம். 12 கிலோ அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைப் பண்ணுறீங்களா, மில்லிங் டைப்பு, இது அந்த அளவுக்கு லோடு வந்து ஃப்ரீனஸாக ஓடும். சிங்கிள் கீழே ஓடுறத விட இது நல்லா ஃப்ரீனஸாக இருக்கும். இப்போ சிங்கிள் பேஸ்ல நம்ம வீட்டு கரண்ட்ல வந்து பண்ணும்போது நமக்கு கரண்ட் பில் இது எச்சா வருமோ? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மோட்டர் எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதே கரண்ட் தான் எடுக்கும் சிங்கிள் பேஸ். அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓன் பிஸ்னஸ் மாதிரி, சைட் பிஸ்னஸ் மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். ஆமாம், வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே ப்ரோ, சொல்லுங்க. 10 HB மிஷின். 10 HB மிஷின். ஆமாம். 10 HB மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பர் செட்டுக்கு வந்து 20 கிலோ வரைக்கும் போடலாம். ஓகே. பர் ஹவர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80 kg வரைக்கும் ஆட்டிக்கலாம். அவுட்புட் கிடைக்கும். ஆமாம், பர் ஹவருக்கு 80 kg அவுட்புட். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மிஷின். சிங்கிள் பேஸ் மிஷின் வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் பேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 பேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஆமாம். நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக மாற்றிக்கிறேன், எனக்கு அவுட்புட் நிறைய நான் ஆட போகிறோம் அப்படின்னா இதையும் 20 சிங்கிள் பேஸ்ல 24 ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 3 பேஸ் மோட்டர் மட்டும் மாத்திட்டா போதும். வேற எந்த மிஷினரி பார்ட்ஸும் மாத்த தேவையில்லை. மோட்டர் மட்டும் மாத்திட்டா போதும். 3 பேஸ் 5 HB இல்ல 7.5 HB எது போறீங்கனாலும் போட்டுக்கலாம். சோ இப்போ சர்வீஸ்ல எப்படி இப்போ எங்க வீட்ல வந்து ஏதோ சின்ன இன்கேஸ் ப்ராப்ளம் ஆகுதுங்க, சர்வீஸ்ல எப்படி வந்து பண்ணி கொடுப்பீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 99% எந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன் கேஸ் ஆஃப் எனி உங்களுக்கு ஏதாவது இது என்ன ப்ராப்ளம் மேஜராக வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான், அதாவது புதுசாக போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த தண்ணி வந்து மிக்சிங் இருக்குது, ஒரு அளவு இருக்குது, 1 லிட்டருக்கு இவ்வளோ தண்ணி தான் போடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் கொஞ்சம் ஒரு 1 வீக் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஒரு 1 வீக் வரைக்கும் தான். 1 வீக் அப்புறம் அது அவங்களே பார்த்துப்பாங்க, நம்மளுக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அது மட்டும் தான் மேஜர் ப்ராப்ளம் வரும், வேற ஒன்றும். இது பார்த்தீங்கன்னா இந்த உரல் வழக்கு மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம இந்த பல்லு மாதிரி ஒரு டீத் இருக்கும். அது இந்த டீத் இருக்கும், இதோ இருக்கு பாருங்க, உள்ள இப்படி தான் இருக்கும். ஆமாம். இந்த டீத் மட்டும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீத் மட்டும் போட்டு லேத்து கிரைண்டிங் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம கழட்டிட்டு இருக்கணும் இல்லையா? உள்ள தூக்கி கழட்டி இல்லை, இது மட்டும்தான். இதுதான் அதான் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம மற்ற மிஷின்னா போல்ட் நெட்டு இதெல்லாம் எதுவும் போட்டு கட்டிட்டு அந்த மாதிரி வேலை. இதில் வந்து இதை மட்டும் கட்டிட்டு இது உரல் வழக்கு. இது 4 வருஷம் 3 வருஷம் ஒரு டைம் தான், ஒரு நாள் வேலை தான் அது. ஆமாம், இது மட்டும்தான் அதில். ஆமாம், அன்றைக்கி மட்டும் கட்டினா போதும். அது கூட எங்களுக்கு பார்சல் போட்டு விட்டாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி ஒன் டேல அனுப்பிடுவோம். காலையில் வந்துச்சா போட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்சல் போட்டுருவோம். இது உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து 20 கிலோ கெப்பாசிட்டி வரைக்கும் போட்டுக்கலாம். இது இந்த கூட ஸ்டீல் SS 304 தான் போடுறோம் இது. ஆமாம் 304 ஃபுட் கிரேடடு. இது கட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பர் கடை தடுத்து அது நம்ம வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக், கை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே அதுவே தள்ளிக்கும். நம்ம குறிப்பிட்ட 15 கிலோ போறோம்னா அதுக்கு தண்ணி போட்டு உட்காந்துக்கலாம், கூட போய் டீ சாப்பிடலாம், டிஃபன் கூட சாப்பிட்டு வரலாம். ஆமாம், டைமிங் முடிஞ்சிச்சுன்னா ஸ்மெல் வரும். அது
நல்லா புண்ணாக்கு ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு செட்டு கொட்ட வேண்டியதான். சூப்பர். எவ்வளோ வெயிட் வருது இந்த மிஷின்? இது வந்து பார்த்தீங்கன்னா 700 கிலோ வரும். 700 கிலோ? ஆமாம், 700. இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே தேவை கிடையாது. கீழே நெட்டு போல்டு போடுறது எதுவுமே இல்லை. நீங்கள் ஈவன் டைல்ஸ் மேலே கூட வச்சு ஓட்டிக்கலாம். டைல்ஸ் ஒன்றும் ஆகாது? டைல்ஸ் ஒன்றும் ஆகாது, வைப்ரேஷன் எதுவும் வராது. மற்ற பழைய மிஷினு அவங்க பண்ணுறதெல்லாம் வரும், இதில் வந்து வைப்ரேஷன் எதுவும் வராது. ஆமாம், ஃப்ளோர் மேலே வச்சு ஓட்டிக்கலாம். சார் இதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. எப்படி கட்டுதுன்னு கேட்டிங்களா? இது ஈஸி மெத்தட். ஆமாம், அவ்வளோதான். போ விடுப்பா. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. தூக்கு அவ்வளோதான். எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். அப்படியே அரைக்கி லாக். ஆமாம். மிஷின் வந்து எப்படி சவுண்ட்லெஸ்ஸா? இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சவுண்ட் வராது, ஃபேன் சவுண்டு தான் வரும். என்ன சொல்றீங்க? வீட்டில் ஃபேன் வர சவுண்டு மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஏன்னா ஃபுல்லாக வந்து லூப்ரிகேட் வந்து இது போட்டிருக்கு, நம்ம கிரீஸ் போட்டிருக்கு. ஆயில் கிரீஸ் ஹீட் ஆச்சுன்னா ஆயில் ஆகிடும். 40 கேஜி ஃபுல் பண்ணி வச்சிருப்போம். சுத்தமாக சவுண்ட். ஆமாம், உள்ள 40 கேஜி ஃபில் பண்ணி எதுவும் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை. மிஷினை வாங்கிட்டு அவ்வளவுதான், ரன் பண்றோம். அவ்வளவுதான் வேலை. ரைட். 5 வருஷம் ஆச்சா 4 வருஷம் ஆச்சா அந்த இது மட்டும் நம்ம ஆமா, இது மட்டும் கிரைண்டிங் பண்ணி போட்டுக்கணும், வேற எந்த வேலையும் இருக்காது. சோ மிஷினுக்கு வாரண்டி எல்லாம் சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் கொடுப்போம் நம்ம. ஓகே. அந்த மில்லிங் டைப்புக்கு எந்த ப்ராப்ளம்ன்றதும் வராது. கியர் பாக்ஸ்க்கு மிஷினரிக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கு. 5 இயர்ஸ் வரும். ஆமா, எந்த பொருள் போனாலும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கேஸ் இஃப் ஏதோ நீங்க பார்சல் கொரியர் பண்ணும்போது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படினா கொரியர் பண்ணும்போது டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் எதுவும் வரல. இன்கேஸ் எனி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா புதுசாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். பாருங்க, மிஷின் ரன் பண்ணியாச்சு. சுத்தமாக சவுண்டே இருக்காது. இன்னும் இது எம்டியில் இருக்கு. இன்னும் லோடு போட்டிங்கன்னா சுத்தமாக சவுண்ட் இருக்காது. லோடு போட சவுண்ட் கம்மியாக சவுண்டே இருக்காது. ஓகே. ஆமாம், இது சும்மா ஓடிட்டு இருக்கு, அதனால சவுண்டு. எம்டியில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. ஆமாம். லோடு போட்டிங்கன்னா இப்படி பொம்மை மாதிரி ஓடிட்டு இருக்கு. நீங்கள் வந்து செக்கு மிஷின் மட்டும் இல்லை, கலக்க உடைக்கிற மிஷின் பண்ணிட்டுக்கிறீங்க. ஆமாம். சூப்பர். இதனுடைய கொஞ்சம் இது சொல்லுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP, 5 HP, 7.5 HP. ஓகே. 3 மோட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ்லையும் ஓட்டிக்கலாம், 3 பேஸ்லையும் ஓட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஆமாம், சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP போட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 12 to 15 மூட்டை வரைக்கும் உடைக்கும். 5 HP போட்டிங்கன்னா 18 மூட்டை வரைக்கும் உடைக்கும். 7.5 போட்டிங்கன்னா 21, 22 மூட்டை வரைக்கும் உடைக்கும். ஒரு மணி நேரம் எல்லா இடத்துலையும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இது கண்டிப்பாக இந்த கிராமத்து சைட்லாம் நல்லா தேவைப்படும் இது. ஓகே. நிறைய பேர் இது உடைச்சி விதைக்கும் போட்டுக்கலாம். நிலத்துல விதைக்கும் நல்லா சுத்தமாக இருக்கும், தோல்லாம் உரியாது, கொட்டையும் உடையாமல் வரும். நம்ம இது இந்த காண ஆறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உடைச்சி. இது மிஷினோட வெயிட் என்ன வருதுங்க? இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோ தான் வரும். 300 கிலோ வரும். ஆமாம், 300 கிலோ தான் வரும், இல்லை 300 கிலோ வருன்றீங்க. சூப்பர். ரைட். ஓகே. இப்போ இது என்னது? இது வந்து இதுவுமே வந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம் இல்லையா? இதுவும் பண்ணி கொடுத்து எல்லா பக்கமும். இப்போ நம்ம ஒரு புதுசாக இப்போ உங்கள் இன்கேஸ் வந்து எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா கொஞ்சம் எதனா ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துலாம். அதெல்லாமே இருக்குது. நம்ம வந்து குடிசை தொழில் மாதிரி தான். நம்ம ஃபார்மர் நல்லா இருக்கும், அவங்களுக்கு ரேட் கன்சம்ஷன் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் வச்சுக்கிற அட்டாச் பிஸ்னஸாக வந்து ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து இந்த மிஷின் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து சவுண்ட்லெஸ், அது போக பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சாஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் பற்றி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பிரதர், இன்னொரு முறை நம்மளுடைய கம்பெனி நேம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இன்ஜினியரிங். ஓகே. திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். நம்ம ஒரு கிராமத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கிராமத்தில் பண்ணி இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் வித்தின் 10 days டெலிவரி கொடுத்துரும். சூப்பர். ஓகே. நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் நேரில் வரணும் கூட லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். மற்றபடி நான் எது விட்டுருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணலாம் இல்லைங்களா. எனக்கு வந்து கால் நீங்கள் 24 hours நீங்கள் நைட்டு 12 மணிக்கு பண்ணாலும் எடுப்போம், காலையில் 6 மணி 7 மணிக்கு பண்ணாலும் எடுப்போம், நைட்டு எந்த டைம் பண்ணாலும் ஃபோன் கையில் தான் இருக்கும். ஓகே. இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு மிஷின் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக இந்த மாதிரி மிஷின் நான் வச்சுருக்கிறேன், பட் நான் அதை வந்து மாற்றணும், உங்கள் மிஷின் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி அது பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். அது மிஷினோட உங்கள் பழைய மிஷின் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர். அதையும் ஆல்ட்ரேட்டும் பண்ணி தருவோம். இல்லை அதை கொடுத்துட்டு புதுசு எடுத்துகிட்டு போகிறீங்களா அதுக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ இப்போ இந்த மிஷினுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கா? இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணுறதில்ல. ஆமாம், லோன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கவர்மெண்ட் லோனுக்கு அதுக்கு பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி கேஷு, ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ எவ்வளோ % வரைக்கும் லோன் வந்து அவைலபிளாக இருக்கும் நமக்கு?
எத்தனை பர்சன்டேஜ்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35% அளவுக்கு மானியம் கொடுக்குறாங்க இப்போ. லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் லோன். சூப்பர், லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆமாம், லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ குயிக்காக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, கூப்பிட்டு கேட்டுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரதர்.